அருளாசீர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு மறைக்கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. மறைக்கல்வி ஆசிரியர் 10 கட்டளைகளை பற்றி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அதிலே ஒரு மாணவன் திடீரென்று எழுந்து, டீச்சர், கடவுளுக்கு அறிவே இல்லை என்று நொந்து கொண்டானாம். அதிர்ச்சி அடைந்த அந்த ஆசிரியை அந்த மாணவனை பார்த்து, ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டாராம். கடவுள் முதலிலே ஒரு கட்டளையை மட்டும்தான் கொடுத்தார். அதாவது விலக்கப்பட்ட அந்த மரத்தின் கனியை மட்டும் உண்ணாதீர்கள் என்கின்ற கட்டளை. அந்த ஒரு கட்டளையை கடைபிடிக்க முடியாத மனிதர்களுக்கு ஏன் கடவுள் அந்த 10 கட்டளைகளை கொடுத்தார்? இந்த 10 கட்டளைகளையும் மனிதன் மீறுவான் என்று இறைவனுக்கு தெரியாதா என்றானாம். காலங்காலமாக இந்த கட்டளைகள், சட்டங்கள், விதிமுறைகள், நியமங்கள் இவை அனைத்தும் நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கின்ற காரணிகளாக இருக்கின்றன என்கின்ற ஒரு மனப்பக்குவம் நம்மிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவேதான் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த கட்டளைகளை மீறுவதிலே நாம் தயக்கம் காட்டுவது கிடையாது. இன்றைய 2 வாசகங்களுமே இந்த கட்டளைகளின் மேன்மையையும் அவற்றை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களையும் பற்றி எடுத்து கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில், நான் கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் என்று இறைவனும், நற்செய்தியில் இறை வாக்குகளையோ திருச்சட்டத்தையோ நான் அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், அவற்றை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்துள்ளேன் என்று இயேசுவும் சொல்வார். நம்முடைய வாழ்வினை சீராக கொண்டு செல்ல நமக்கு உதவியாக இருப்பவை இந்த கட்டளைகள், இந்த சட்டங்கள், இந்த ஒழுங்குமுறைகள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஈர்ப்பு என்று ஒன்று உண்டு என்று சொல்வார் உளவியல் அறிஞர் ஃப்ராய்ட். இதைத்தான் பிளஷர் பிரின்சிபிள், இன்பத்தை நாடுகின்ற தன்மை என்று சொல்வார். நாம் நம்முடைய வாழ்வை சற்று கூர்ந்து நோக்கினால், எது சரியானதோ, எது தேவையானதோ அதை செய்யாமல் நமக்கு எது இன்பத்தை தருகின்றதோ அதை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொலைத்து கொண்டிருக்கின்றோம். நமது ஈர்ப்பின்படியெல்லாம் நமது வாழ்க்கையை வாழ்வது என்பது ஒரு மின்பொருளை பயன்படுத்துவதற்கு சமம். இரண்டும் ஆபத்தில் தான் சென்று முடியும். இந்த கட்டளைகளை நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கும் காரியங்களாக பார்க்காமல் நமது வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு சென்று நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வழிமுறைகளாக பார்க்க வேண்டும். இந்த ஒரு செய்தியை நாம் உள்வாங்குவோம், அதை வாழ்வாக்குவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.